வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. இமெயிலை கண்டுபிடித்த தமிழனின் இன்றைய நிலை என்ன என்பதை பற்றின ஒரு ஆர்டிகலில் வெளிவந்த சுவாரஸ்யமான செய்திகளைத்தான் இப்பொழுது இந்த வீடியோ தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். 32 வருடங்களுக்கு முன் ஒரு 14 வயது தமிழ் சிறுவன் இன்பாக்ஸ், அவுட்பாக்ஸ், ஃபோல்டர், மெமோ, அட்டாச்மெண்ட், அட்ரஸ் புக் என அனைத்தும் அடங்கிய மின்னஞ்சல் சிஸ்டத்தை உருவாக்கினான். அவர்தான் அமெரிக்க வாழ் தமிழர் சிவா ஐயாதுரை. இன்று பெரும்பாலான மின்னஞ்சல் செயலிகள் இம்முறையில்தான் இயங்கி வருகின்றன. ஆனால் இவருக்கு உலகில் அதற்கான தகுந்த அங்கீகாரம் கிடைக்காமல் ஓரம் கட்டப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்துள்ளது. சிவா ஐயாதுரை அவர்கள் இந்தியாவில் பாம்பேவில் பிறந்த தமிழர். 7 வயதிலேயே இவர் குடும்பத்துடன் அமெரிக்கா சென்று விட்டார். நியூ ஜெர்சியில் உள்ள லிவிங்ஸ்டன் மேல்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இவர் மின்னஞ்சல் இயக்கம் குறித்து நியூ ஜெர்சி பல்கலைக்கழகத்திற்காக பணியாற்றினார். சிவா ஐயாதுரையின் அப்பா ராஜபாளையத்தை சேர்ந்தவர், அம்மா பரமன்குறிச்சியை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மிகவும் உன்னிப்பாக உள்வாங்கி கவனிக்கும் திறன் கொண்ட சிவா ஐயாதுரை அவர்கள் இன்பாக்ஸ், அவுட்பாக்ஸ், டிராஃப்ட், ஃபோல்டர், அட்ரஸ் புக் அடங்கிய மின்னஞ்சல் இயக்கத்தை கண்டுபிடித்தார். 50,000 வரிகள் அடங்கிய கோட்கள் கொண்டு ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமை உருவாக்கினார் சிவா ஐயாதுரை. இது எலக்ட்ரானிக் முறையில் இன்டர் ஆபீஸ் மின்னஞ்சல் இயக்கத்தை எதிரொலிக்கும் வகையில் அம்சங்கள் கொண்டிருந்தது. சிவா ஐயாதுரையை ஆகஸ்ட் 30, 1982 அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் என காப்புரிமை அளித்து பாராட்டியது. ஆனாலும் மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரலாற்றில் இவர் பெயர் இடம்பெறாமல் போனது வேதனையான ஒன்று. சென்ற ஆண்டு சிவா ஐயாதுரை அவர்கள் ஒரு முறை பேட்டியில் உலக அளவில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அமெரிக்காவை சேர்ந்த ரே டாம்லின்சன் தான் மின்னஞ்சல் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆனால் இன்பாக்ஸ், அவுட்பாக்ஸ், ஃபோல்டர், மெமோ, அட்டாச்மெண்ட், அட்ரஸ் புக், ரிப்ளை, ஃபார்வர்ட் போன்ற அம்சங்கள் அடங்கிய மின்னஞ்சலை உருவாக்கியது நான் தான் என கூறியிருந்தார். நிறத்தின் மீதான வெறி காரணமாக தன்னை பின்தள்ளுவதாக மேற்கத்திய ஊடகங்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார் சிவா ஐயாதுரை அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.